சனிப்பெயர்ச்சி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மார்ச் 6ஆம் தேதின்னு. ஆனால் உண்மையிலேயே திருக்கணிதப்படி 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. அதற்குரிய பலன்களையும் மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம யோசிச்சு பார்க்கணும். எதுவுமே நம்ம தியரட்டிக்கலாக சொல்கிறத காட்டிலும் அதுக்கான ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பலவிதமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு சொந்த வாழ்க்கையிலேயே அதை அனுபவிச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இப்போ மீனத்தில் அதாவது மீன ராசியில் சனீஸ்வரன் இருக்கிறது தான் கணக்கு ஒரு வருஷமாக. அதில் தான் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த எல்லைகளில் மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும். ஏற்கனவே பல நாடுகளில் போர்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே ஏற்பட்டு போச்சு. இந்த துல்லியத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வாக்கிய பஞ்சாங்கத்தில் இல்லை அப்படிங்கிறத முக்கியமாக புரிஞ்சுக்கணும். வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, கிரகங்களின் அமர்வும் கிரகங்களின் நகர்வும் துல்லியத்தன்மையோடு சொல்லக்கூடியது திருத்தப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கத்தில். ஆனால் அந்த துல்லியத்தன்மை வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கியங்களாக ஏட்டுச்சுவடிகளில் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அதில் எழுதப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கிரக நகர்வுகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரக நகர்வுகள், ஏன்னா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நகரும் போது அதோடைய நகர்வுகளில் வேகம் எடுக்கலாம் அல்லது வேகம் குறையலாம், இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் சரியா இன்னி நிலைமையில நம்ம சரியா கணிச்சு சொல்லி அதை நேரடியா பார்த்து அதுக்கேத்தாப்புல பலன் சொல்லணும். இப்ப அந்த துல்லியத்தன்மை வேறுபாடுல தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேறுபாட்டை, மிகப்பெரிய வேறுபாடை பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்ச் 2026 சனி பயிற்சி அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு திருக்கணிதப்படி மார்ச் 2025 முடிஞ்சு போச்சு. நீங்கள் பிளானட்டரி பொசிஷன்ஸை எடுத்து நீங்கள் எந்த நாசாலேயோ இஸ்ரோலையோ எதில் வேணால் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே மீன ராசியில் தான் இந்த சனீஸ்வரன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். சனி கிரகம் மீனராசியில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெள்ள தெளிவாக போன வருஷத்துலேருந்து நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றது அது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படி சொல்றது. அதாவது அவங்களுடைய கணிப்பெல்லாம் ஒரு தோராயமானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்போதுமே தோராயமானது அப்படின்னு ஒன்று உண்டு, துல்லியமானது அப்படின்னு ஒன்று உண்டு. நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தோராயமானது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற வழி இல்லை, அந்த நிலைமையில தோராயமானதை ஏற்றுக்கிறோம். துல்லியமானது வந்ததுக்கு அப்புறம் தோராயமானதை விட்டுட்டு துல்லியமான பலன்களே எடுத்துக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம நல்லா பார்க்கணும். ஆரம்பத்தில் புறா காலில் ஒரு மெசேஜை கட்டி தூது அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தபால் நிலையம்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் சொல்லலாம். மெயில் வந்தது, அப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ். சரி, இப்போ நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருச்சு, என்ன பயன்பாடெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, நம்ம அனுப்புகிற மெசேஜ் சரியானபடி போய் சென்றடையுது. யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்ககிட்ட தான் போகுது. நம்ம என்ன மெசேஜ் அனுப்புகிறோமோ அது சரியானபடி போய் ரீச் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி கால அளவு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள நம்ம அனுப்பிச்ச மெசேஜ் நாம் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு போய் சேருது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பழைய முறைப்படி இந்த காலத்தில் உட்காந்துக்கிட்டு தபால் நிலையம் வழியா தபால் கார்டு வழியா மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை உங்களால் ஏற்றுக்க முடியுதா? ஏன் ஏற்றுக்க முடியல? ஏன் எல்லாருமே ஏன் தபால் நிலையத்தோட பயன்பாடுகள் குறைஞ்சு போயிடுச்சு, எல்லாரும் ஏன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், முக்கியமான விஷயம் என்னன்னா கால அளவு குறைவா இருக்கணும், அனுப்புற தகவல் சரியானபடி சென்றடையணும், யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கே போய் சென்றடையணும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் தபால் நிலையம் வழியா தபால்கள் அனுப்பும்போது இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம். அவன் அனுப்புற தபால் சரியானபடி போய் சென்றடையுதா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுல ஒரு கோளாறு ஏற்படும். அனுப்பும்போது கால அளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும், கால அளவு வேறுபடும். அப்ப நம்ம ஒரு 3 நாள் ஒரு செய்தி சென்றடையணும்னு அனுப்புறோம்னு சொன்னோம்னா 3 நாள் கரெக்டா சென்றடையுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 1 வாரம் ஆகலாம், 2 வாரம் ஆகலாம், 3 வாரம் ஆகலாம். சரி, வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ள தபால் நிலையம் வழியா மெசேஜ் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு டெலகிராம் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருந்தது, டெலகிராஃப் ஆஃபீஸ் சரியா இருந்தது. ஆனா தபால் நிலையம் வழியா அப்படி அனுப்ப முடியாது. டெலகிராம் அனுப்பணும்னா அது எழுத்துக்கள் தகுந்தாப்புல பைசா மாறும். அப்ப இப்ப வாட்ஸ்அப் வழியா நம்ம ஃப்ரீயா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்ப அதுல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கு, எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கு. இந்த காலத்துல உட்காந்துக்கிட்டு நான் தபால் நிலையம் வழியா தபால் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாராலையுமே ஏத்துக்க முடியல.
அப்ப எதிர்பார்த்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சு போச்சுன்னா, இப்ப வாட்ஸ்அப் இருந்தும் கையில மொபைல் இருந்தும் ஒருத்தர் தபால் வழியா மெசேஜ் அனுப்புறாங்க, தபால் நிலைய போஸ்ட் ஆஃபீஸ் வழியா மெசேஜ் அனுப்புறாங்கன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியாதோ அதே மாதிரிதான் சுத்த வாக்கிய முறையில பாத்தீங்கன்னா சில பிழைகள் இருக்கு. அமைவுகளும் கிரக நகர்வுகளும் துல்லியமா சொல்ல முடியல அவங்களால. ஆனா இப்ப திருக்கணிதம் வாயில துல்லியமான முறைகளை சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருந்தும் இப்ப அதுக்கான வேறுபாடு நீங்க என்னன்னு பாக்குறீங்கன்னா, அப்படி இருந்து நம்ம இன்னும் நான் திருக்கணிதத்தை விட்டுட்டு சுத்த வாக்கிய முறையிலே சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அந்த வேறுபாடு இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வருட வேறுபாடு. இப்ப கால அளவு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்கணிதத்துக்கும் சுத்த வாக்கியத்துக்கும் 20 நாள் 25 நாள் 1 மாசம் வேறுபாடு வரலாம், 5 நாள் 10 நாள் இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் வரும். ஆனா அந்த பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிலாம் இப்ப பாத்தீங்கன்னா சனி பயிற்சி 1 வருஷ வேறுபாடு வந்துருச்சு. இது காரணம் என்னன்னு சொன்னேன்னா அது காலத்தால் பின்தங்கி போயிடுச்சு. எது? சுத்த வாக்கிய முறை. சுத்த வாக்கிய முறையில பஞ்சாங்கம் கணிக்கப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனதுனால அதனுடைய கணிப்புகள் எல்லாம் பின்தங்கி போயிடுச்சு. அதனால துல்லியமான நகர்வுகளை, சனி கிரகத்தோட நகர்வுகளை, குரு கிரகத்தோட நகர்வுகளை தீர்மானிக்க முடியாத நிலை உருவாயிடுச்சு. அதுதான் அதோடைய விளைவு தான் இந்த 1 வருஷ வேறுபாடு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வேறுபாடு வந்ததே இல்லை. இதான் முதல் முறை. இது காரணம் என்னன்னா கிரகங்களின் நகர்வுகளை துல்லியமா தீர்மானிக்க முடியாத நிலையில சுத்த வாக்கியம் இருக்கு. ஏன்னா அது காலத்தால் பின்தங்கியது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திருக்கணிதம் மிக துல்லியமாக சரியான முறையில போன வருஷமே சனி பயிற்சி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதற்கான பலன்களையும் மக்கள் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம துல்லியமா புரிஞ்சுக்கணும். அதனால திருக்கணிதமே சரியான முறை, அதன் பயிற்சி முறைகளே சரியான முறையில இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சுத்த வாக்கியம் என்பது பழைய முறை, தோராயமாக சொல்லக்கூடியது. கிரக நகர்வுல தோராயமா சொல்லும். ஆனா திருக்கணிதம் அல்ல, துல்லியமாக சொல்லக்கூடிய முறை. அதனை சரியானபடி புரிஞ்சுக்கிட்டு இந்த இனிமே சனி பயிற்சின்னு ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கிறது கோயிலுக்காக. இதையும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இந்த திருக்கணிதமா சுத்த வாக்கியமாங்கிற பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போச்சு. கோர்ட்ல ஜட்ஜ் எல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களுக்கே புரியல என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு புரியல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மகா பெரியவா சந்திரசேகர சரஸ்வதி சாமிகள் தான் தீர்ப்பு சொன்னார். இந்த விஷயத்துக்கு சொன்னாரு, இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். மனிதர்களை பொறுத்தளவுல ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணுங்க, அதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாரு. அதே மாதிரி கோயில்கள்ல திருவிழாவை கொண்டாடும் போது சுத்த வாக்கிய முறையில கோயில்கள்ல அந்த பயிற்சிகள்லாம் கொண்டாடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னதே மகா பெரியவா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதர்களுடைய ஜாதகத்துக்கு திருக்கணிதமும் கோயில் திருவிழாக்களுக்கு சுத்த வாக்கிய முறையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னது இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய சனி பயிற்சிங்கிறது கோயில்களுக்காக மட்டுமே, மனிதர்களுக்கு அல்ல. மனிதர்களுடைய ஜாதகம் திருக்கணித முறையிலேயே மிகச்சரியாக அமையும் என்பதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த குழப்பமும் இல்லை. அதனால இன்னைக்கு பயிற்சி அப்படிங்கிறது கோயில்களுக்காக மட்டுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை புரிஞ்சுக்கணும். இதை சொல்றதுக்கு காரணமே என்னன்னா நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய செயல்முறைப்படுத்தலாம். எந்த விஷயத்தையுமே தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறத அந்த பதிவை வழங்குறோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.